தேர்தலில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு மக்களின் அமோக ஆதரவுடன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று காலை 11:15 மணியளவில் இறுதிப் போரில் உயிரிழந்த மக்கள் நினைவான முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சென்று போரில் உயிரிழந்த மக்களுக்காக வணக்கம் செலுத்தினார். வெற்றி வாகை சூடிய பாராளுமன்ற உறுப்பினரை முல்லைத்தீவு மக்கள் இன்று முல்லைத்தீவு நகரில் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் வெடிகொளுத்தி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் வந்து இன்று அஞ்சலியை செலுத்திவிட்டு எமது உறவுகளுக்கான அஞ்சலியை செலுத்திவிட்டு எனது பணிகளை தொடங்க இருக்கின்றேன். நிச்சயமாக எனது கொள்கைகளின்படி இந்த மக்களோடு சார்ந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை உறுதி கூறுகின்றேன். இந்த இடத்திலே எனது பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும், அதாவது முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீண் போகாத அளவில் என்னால் இயலக்கூடிய வகையில் உங்களுக்கான பணியை நான் ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.